அவங்க வீட்ல அவங்க அம்மா சண்டைக்கு வந்துருவாங்க சார். என் பிள்ளை அப்ப சமைக்கல இப்ப சமைக்கிறான் அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு அவர் சமைக்கிறாங்க தெரியாது தெரியும். தெரிஞ்சிச்சு. இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 11 இயர்ஸ் ஆச்சா? 11 இயர்ஸ் அவங்க அம்மா தெரியாது எல்லாம் சமைக்கிறாருன்னு. ஆமா சார் தெரியாது. எப்படி சார் மெயின்டைன் பண்ணுவீங்க? சின்ன வயசுல எங்க அம்மா பண்ணாங்கன்னா அவங்க சமைக்க கத்துக்க சொன்னாங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு வாய் கொடுத்து பொண்ணாடி போயிடுவாடா அப்படின்ட்டு. சோ கத்துக்கடா அப்படினாரு. சார் நானும் கத்துக்கிட்டேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா கொஞ்சம் கோவக்காரு. அதனால வந்துட்டு அவரோட கேரக்டர் நான் அதான் அப்படின்றேன். பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டானா உனக்கு சாப்பாடு வழி வேணும் அதான் சமைக்க கத்துக்கறாங்களா? கத்துக்கறா சொன்னாங்க சார். சோ அதனால கத்துக்கினது தான். சரி. எப்படின்னா இப்போ எங்க அம்மா வீட்ல இருந்தாங்கன்னா அந்த டைமிங் பாப்பேன் சார். இந்த டைம்ல குளிச்சிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்கன்னு. அவங்க வரும்போது ஜெரன் அவங்க கொடுத்துருவேன். சோ அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் மேட்ச் அம்மா கேட்க மாட்டாங்க நீ என்னடா பண்ற அடுப்புக்குள்ளன்னு? கேட்க மாட்டாங்க சார். கேட்க மாட்டாங்க. இல்லம்மா எப்பயாவது ஒரு நாள் அடுப்புக்குள்ள வந்தா கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. அம்மா வீட்ல இருக்கும்போது எப்பவுமே ஒருத்தர் இருக்கான் அடுப்புக்குள்ளே. அவன் சமைக்கல. லவ் மேரேஜ் அப்படிதான் இருக்கும் அப்படின்றதால அவங்க விட்டுருவாங்க எங்களை. ஓ நீங்க என்ன பிரியாம இருப்பீங்க வீட்டுக்குள்ள எந்த ஆளு இருந்தாலும் பாரு. அப்படி அவங்க எங்க பசங்களோட அவங்க ஜாலியா இருப்பாங்க. நாங்க கிச்சன்ல ஜாலியா இருப்போம். அவர் சமைப்பாரு நான் வீட்ல இப்ப உங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பொதுவா எத்தனை நாள் தங்குவாங்க? ஒரு 1 வீக் இருப்பாங்க. 1 வீக் இருப்பாங்க. 1 வீக்ல ஒரு ஆபீஸ்க்கு போவார்ல? போவார் சார். அந்த நேரத்துல உங்களை ஏதாவது உங்க மாமியார் பண்ண சொன்னா என்ன செய்வீங்க? நான் ஆபீஸ் போயிடுவேன் சார். அவங்க டீச்சர் சார். அப்ப அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல எப்ப பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டா கிளம்புறது ஓகே போயிட்டு வீட்டுக்கு போவோம் இனிமே. இல்ல சார் நான் 4 மணிக்கு வந்துருவேன். காலையில ஒரு காஃபி போட்டு தனியா ஒரு இடத்துல வச்சிட்டு போயிடுவாரு. அந்த இடத்துல இருந்து எடுத்து சூடு பண்ணி நான் மாமியார் கொடுத்துருவேன். அப்ப நீங்க போட காப்பி மாதிரி அப்படிதான் நான் போட்டேன்.